Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? कितने जन खुश हो? இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. इस दिन में परमेश्वर आपको आशीष करेगा और लगातार अगुवाई करेगा. சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். आप सभी को देखने में बहुत खुशी हो रही है. கிறிஸ்துவுக்குள்ளே தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் பலனை தருவாராக. मसीह के अंदर लगातार दौड़ने के लिए परमेश्वर सामर्थ देगा. இந்த நாளில் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். आज के दिन हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, स्वर्गीय परमेश्वर पिता, இந்த நாளுக்காக நன்றி इस சொல்லுகிறோம். दिन के लिए धन्यवाद कहते हैं. இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். यीशु के नाम से आते हैं प्रभु. இந்த நாளில் இந்த ஆராதனையும் இந்த செய்தி பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். परमेश्वर इस दिन की आराधना और संदेश के उस भाग को आशीष कीजिए. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் सुनने वाले हर एक के जीवन में கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். परमेश्वर आप क्रिया करने के लिए प्रार्थना करते हैं. உமக்குள் வளர ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. परमेश्वर आपके अंदर बढ़ने के लिए आप अनुग्रह कीजिए. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं प्रभु. தொடர்ந்து நடத்தும். लगातार अगुवाई कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென். आमेन. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஒரு இந்தி பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. गीत गाकर हम यीशु की नाम को महिमा करेंगे. हालेलुया. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. शांति दाता की आराधना, मुक्ति दाता की आराधना. शांति दाता की आराधना, मुक्ति दाता की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. दूधों को संग संग आराधना, स्तुति प्रशंसा का आराधना. दूधों को संग संग आराधना, स्तुति प्रशंसा आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावन यीशु की आराधना. आराधिपेना आराधिपे, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேனா ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை
அல்லேலூயா. நீர் வாழ்க ராஜா, அல்லேலூயா. Thank you Lord, அல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இன்னொரு முறை சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகி, ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகி, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா ஆதிஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மேகாதிஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே.
உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே बलियानीरे ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா 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 நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் आपके हाथों में सौंप कर पड़ते हैं தொடர்ந்து நடத்துங்கப்பா लगातार अगुवाई कीजिए प्रभु இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता ஆமென் आमेन பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் आप सभी को देखने में बहुत खुशी हो रही है இந்த நாளில் கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்தி தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सभी को अगुवाई करेगा लगातार अगुवाई करेगा கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर यीशु मसीह के नाम को महिमा हो இந்த நாளிலே ஆமென் ஸ்தோத்திர யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கிறோம் आज के दिन हम निर्गमन के पुस्तक तीसरा अध्याय उसमें 7वां वचन को देखने वाले हैं அந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது பட்ட உபத்திரவத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது देखिए इस वचन को पढ़ते समय हमको ये समझ में आएगा कि इजराइल लोग जब मिस्र में थे वे लोग जब दुख सह रहे थे उसके बारे में लिखा गया है இந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆணையிட்டு நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் फिर यहोवा ने कहा मैंने अपनी प्रजा के लोग जो मिस्र में हैं उनके दुख को निश्चय देखा है और उनकी जो चिल्लाहट परिश्रम करने वाले के कारण होती है उसको भी मैंने सुना है और उनकी पीड़ा पर मैंने चित्त लगाया है இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள் इस वचन को देखो இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது பட்ட உபத்திரவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் इजराइल लोग जब मिस्र में थे वे लोग जब दुख में थे तब परमेश्वर ने देखा அப்போ அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார் என்று இருக்கிறது देखिए उनके जीवन में जो भी हो रहा है वो सब परमेश्वर देख ही रहे थे அப்போ முழு இஸ்ரவேல் ஜனமுடைய வாழ்க்கையில इजराइल लोगों की जीवन में அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்தில் என்று நாம் பார்க்கிறோம் वे मिस्र में गुलाम थे அப்போ அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில இரவும் பகலும் ஓயாமல் வேலை செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது देखिए वे लोग जब उधर थे दिन रात वे लोग लगातार उनसे काम करवाते थे பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி பல சூழ்நிலைக்கு ஏதுவாக அவர்கள் நடத்தினதை நாம் பார்க்கிறோம் फारोन उनको गुलामी बनाकर बहुत सारा काम उनसे करवाता था அப்போ அந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில உபத்திரப்பட்டு இருக்கிற ஒரு நேரத்தை நாம் பார்க்கிறோம் देखिए वे लोग जब बहुत दुख में थे தூக்கத்தை கூட இழந்து போயிருந்திருக்கலாம் देखिए वे नींद भी खो गए रहेंगे பல பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள் बहुत सारी समस्या को वे सामना करते होंगे பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி பல உபத்திரவத்துக்கு நேராய் நடத்தினதை நாம் பார்க்க முடிகிறது देखिए फारोन उनको गुलाम बनाकर
उनको दुख की ओर चलाया। அப்ப ஆண்டவருடைய வசனத்தை யோசித்து பாருங்கள். परमेश्वर की वचन को सोचो। உபத்திரப்படுவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ணாத ஆண்டவர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். देखिए, जब हम दुख में रहेंगे, जो उपद्रव में रहेंगे, तब परमेश्वर उसको तुच्छ नहीं जानता। இந்த வசனம் அப்படிதான் இருக்கிறது. देखिए, वचन वही कहता है। உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அவர்கள் பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். देखिए, वचन को सोचिए। அப்போ உபத்திரப்படுகிறவருடைய ஒரு மனிதனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ணாத ஆண்டவர் என்று பார்க்கிறோம். देखिए, अगर कोई मनुष्य दुख सह रहा है तो उपद्रव में तो परमेश्वर उसको तुच्छ नहीं देखता। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அப்ப இந்த வசனத்துடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். इस वचन को आप सोचिए। உலகம் இன்றைக்கு பல கேள்விகளை நமது மத்தியில எழுப்பி கொண்டே இருக்கலாம். देखिए, ये दुनिया हमारे सामने बहुत सारा सवाल उठा रही होगी। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। நல்லா இருந்தாலும் பல காரியங்களை பேசுவார்கள். हम अच्छे रहेंगे तो भी कुछ बोलते रहते பல हैं। உபத்திரமான சூழ்நிலை கடந்து போனா அதுக்கு ஏற்ற வண்ணமாகவே ஜனங்கள் பேசுகிறார்கள். अगर हम दुख में रहेंगे तो भी ये दुनिया हम बोलते ही रहती है। ஆனால் நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். फिर भी अपना जीवन को அப்ப सोचेंगे। இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் பல உபத்திரவத்துக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டே இருக்கலாம். देखिए, अभी रहने वाली स्थिति में हम उपद्रव में जा रहे होंगे। அந்த உபத்திரமான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். उस दुख के समय में आप और हम निराश नहीं होना चाहिए करके परमेश्वर चाहता है। எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் பல நெருக்கத்துக்கு நேராய் நடத்தினது போல இன்றைக்கு உலகமும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். देखिए, जैसे फारोन इजराइल लोगों को दुख की ओर लेके गया था, वैसे ही ये दुनिया भी आज हमको दुख की ओर लेके जा रही होगी। அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? उस समय में हमको क्या करना है? தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் நினைத்தருளினதை நாம் பார்க்க देखिए, முடிகிறது. दाऊद के जीवन में रहने वाले सारे दुख को परमेश्वर ने याद किया। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை யோசித்து பாருங்கள். देखिए, बाइबल को अच्छे से ध्यान दीजिए। சங்கீதத்தின் புஸ்தகம் 132 அதுல 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். भजन संहिता 132 उसमें पहला वचन को पढ़ के देखो। அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். देखिए, वो वचन में क्या बोला गया है। தாவீதுடைய உபத்திரவங்கள் எல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். देखिए, दाऊद ऐसा कहता कि मेरे दुर्दशा में आपने मेरा स्मरण किया। கர்த்தாவே தாவீதும் அவனுடைய சகல உபத்திரவங்களை நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். देखिए, दाऊद ऐसा कहता है कि परमेश्वर मेरे सारे दुख को आप याद करो। அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை யோசித்து பாருங்கள். படுகிற உபத்திரவங்களை அவர் நினைவு கூறுகிறவராகவே இருக்கிறார். देखिए, हम जो सह रहे हैं इस दुख को वो जरूर वो जानता है। உபத்திரப்படுவருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ணாத ஆண்டவர் என்று பார்க்கிறோம். देखिए, जो उपद्रव को सहने वाले दुख में रहने वाले लोगों को वो कभी भी तुच्छ नहीं जानता। அப்ப நம்முடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? देखिए, बाइबल क्या कहती है। இந்த வசனத்துல உபத்திரமான நாட்களில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? देखिए, उपद्रव के दिन में आप और हम क्या करना है। நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். हमको क्या करना है करके सोचो। இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को अच्छे से ध्यान दीजिए। சங்கீதம் 22 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. भजन संहिता 22 के अध्याय उसमें 4था वचन ऐसा कहती है। எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினை அவர்களை நீர் விடுவித்தீர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். देखिए, हमारे पुरखा तुझ पर भरोसा रखे थे, वे भरोसा रखते थे और तू उन्हें छुड़ाता था। அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए, वचन क्या कहती थी। பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பினார்கள் என்று இருக்கிறது. देखिए, इजराइल लोग जो पुरखा परमेश्वर यीशु के ऊपर भरोसा रखे थे। அப்படி நம்பின ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. वैसा भरोसा करने वाले लोगों को परमेश्वर छुड़ाया। மோசே அனுப்பி மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினதை பார்க்கிறோம். मूसा को भेजकर मूसा के द्वारा इजराइल लोगों को एक छुटकारा। அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரமான நாட்கள்ல கிறிஸ்து மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். देखिए, इस उपद्रव के दिन में, इस दुख के दिन में भी हम यीशु के ऊपर भरोसा रखना चाहिए। அப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொண்டு வருகிறார். देखिए, वैसा हम भरोसा रखते
ऐसा भरोसा रखेंगे तो जरूर वो उस उपद्रव से हमको बाहर लेके आए। அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் விடுதலை ஆக்கக்கூடியவராய் இருக்கிறார். देखिए भरोसा रखने वाले लोगों को परमेश्वर जरूर छुड़ाता है, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையும் யார் மீது இருக்கிறது? लेकिन हमारा भरोसा आज किसके ऊपर है? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आपको और हमें जो यीशु मसीह जो जाना है ना, उसके ऊपर हमारा भरोसा रहना चाहिए। கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. यीशु के ऊपर रखा हुआ वो भरोसा जरूर हमको लज्जा नहीं करेगा। யோபுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். अय्यूब के जीवन को सोचो, அவனுடைய வாழ்க்கையில பல விதமான இழப்புகள் நடந்த ஒரு மனிதன். उसके जीवन में बहुत सारा जो चीज उससे निकल गया था। எல்லா சுயனுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒன்றும் இல்லாத இருந்த ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். देखिए उसके जीवन में कुछ भी नहीं था, सब नष्ट हो गया था। ஆனா யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். लेकिन अय्यूब कहता है, யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். अय्यूब के पुस्तक 13वां अध्याय 15वां वचन को पढ़ो। அது கர்த்தர் கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். अय्यूब ऐसा कहता है कि अगर यीशु मुझे मार डालेगा तो भी मैं उसके ऊपर भरोसा रखूंगा करके कहता है। அவனுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருந்ததை பார்க்கிறோம். उसका भरोसा उतना तक था। அப்ப அவனுடைய வாழ்க்கையில வியாதி பிரச்சனை போராட்டத்துக்கு நேரா இருந்தாலும் கூட देखिए उसका जीवन में वो जो बीमारी और समस्या संघर्ष की और उसका जीवन रहेगा तो भी அவன் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தரை உறுதியாய் நம்பின ஒரு மனுஷன் இந்த யோபு. वो फिर भी यीशु को मजबूत से भरोसा किया। அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய விடுதலை தந்ததை நாம் பார்க்க முடியும். उसका जीवन में रहने वाले सारे उपद्रव और दुख को परमेश्वर बदलकर एक बड़ा छुटकारा दिया। அப்ப அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். आज वैसे ही हमारा जीवन में भी यीशु करने के लिए सामर्थ है। கர்த்தரை நம்பும் போது यीशु को भरोसा करते கர்த்தர் நம்மளை விடுவிக்க கூடியவராய் இருக்கிறார். यीशु हमको जरूर छुड़ाता है, நம்முடைய சுயநிலைகளை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். हमारी स्थितियों को बदल देता है। Praise the Lord. Praise the Lord। வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को सोच के देखो। சங்கீதத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம் சொல்லுகிறது. भजन संगीता 28 की अध्याय उसमें 7वां वचन कहती है, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினாலே அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். यहोवा मेरा बल है और मेरी डाल है, उस पर भरोसा रखने से मेरे मन को सहायता मिलती है, इसलिए मेरा हृदय प्रफुल्लित है और मैं गीत गाकर उसका धन्यवाद करूंगा। தாவீது என்ன சொல்லுகிறார்? लेकिन इधर दाऊद क्या कहता है? அந்த இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது என்று இருக்கிறது. उसका हृदय यीशु के ऊपर भरोसा रखा हुआ था। உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கலாம். देखिए दुनिया में बहुत सारा कार्य हो रहा होगा, ஆனா வேதத்தை யோசித்து பாருங்கள். लेकिन बाइबल को देखो, தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். दाऊद ऐसा कहता है, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். मेरा हृदय यीशु के ऊपर भरोसा रखा है। அப்ப நம்முடைய இருதயம் கிறிஸ்து மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், हम यीशु के ऊपर भरोसा रखेंगे तो கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி நம்மளை நிறுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். यीशु हमारा जीवन में एक छुटकारा देकर हमको खड़ा करने के लिए वो सच्चा है। Praise the Lord. Praise the Lord। சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் அதுல 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். भजन संगीता 66 उसमें 12वां वचन को पढ़ के देखो। இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, उस वचन को पढ़ते समय சங்கீதத்தின் புஸ்தகம் 66 அதுல 12வது வசனம் சொல்லுகிறது. भजन संगीता 66 उसमें 12वां वचन, இந்த பகுதியை வாசிக்கும் போது, इस वचन को पढ़ते समय, மனுஷன் எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று தாவீது சொல்லுகிறார். देखिए दाऊद कहता है, तूने गुड़ छड़ों के को हमारे सिरों के ऊपर से चलाया, हम आग और जल से होकर गए, परंतु तूने हमको उबार के सुख से भर दिया है। தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். दाऊद ऐसा कहता है, மனுஷன் எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், जो गुड़ छड़ों को हमारे सिर के ऊपर से चलाया, தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், हम आग और जल से होकर गए। இது ஒரு உபத்திரமான சூழ்நிலை தான் பாருங்க. देखिए ये भी एक उपद्रव का एक स्थिति ही है। மனிதர் தான்
देखिए जो लोग தாவீது தலை மீது ஏறி நடக்க பண்ணி என்று சொன்ன அந்த அளவுக்கு மனிதன் மூலமாக உபத்திரம் வந்ததை நாம் பார்க்கிறோம். देखिए जो लोग दाऊद के सिर के ऊपर से चले, ऐसा वो बोल रहा है, इसका मतलब ये है कि मनुष्य के द्वारा उसको बहुत सारा दुख मिला. அப்ப அந்த அளவுக்கு மனிதர் மூலமாய் உபத்திரவத்தை சந்தித்தவர் தாவீது என்று பார்க்கிறோம். देखिए उतना मनुष्य के ओर से उसको उपद्रव आया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. தண்ணீரை கடந்து போனோம் என்று இருக்கிறது, जल से होकर गया करके बोलता है, தீயை கடந்து போனோம் என்று और சொல்லுகிறார். आग से होकर भी हो गया. இதெல்லாம் ஒரு உபத்திரமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். देखिए ये सब एक उपद्रव का एक स्थिति है. அப்ப தாவீது என்ன சொல்லுகிறார்? दाऊद क्या बोलता है? அப்படி நடந்தாலும் சரி, वैसा हम गए रहेंगे तो இந்த சோதனையான நாட்களிலே கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தீர் என்று தாவீது वो சொல்லுகிறார். ऐसा कहता है कि वैसा एक स्थिति में भी उस स्थिति से हमको निकाल कर एक अच्छा जगह पे हरियाली में लेके आके आपने हमको छोड़ा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को सोचो. மனிதர் நமக்கு விரோதமாய் இருக்கலாம், देखिए लोग हमारे विरोध हो सकते हैं, தீயை போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், आग की तरह एक परेशानी हमारा जीवन में हो सकता தண்ணி है. வெள்ளம் போல சில சோதனைகளை நாம் மூழ்கி போய் இருந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். देखिए बाढ़ में डूबे हुए, पानी में, जल में डूबे हुए एक स्थिति हो सकता है. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, हमारा जीवन में ऐसे प्रकार की स्थिति होगा तो भी கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். परमेश्वर की वचन ऐसा कहती है, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்தீர் என்று தாவீது சொல்லுகிறார். फिर भी आप हमको एक हरियाली की जगह पे लेके आके छोड़े. அவர் தான் நடத்தி இருக்கிறார் என்று देखिए वही अगुवाई किया करके है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அப்ப நம்முடைய வாழ்க்கையில तब हमारा जीवन में தாவீது வந்து சங்கீதம் 23 இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள். देखिए भजन संहिता 23 उसमें 23 இரண்டாவது வசனம் இருக்கிறது. भजन संहिता 23 उसमें दूसरा वचन को पढ़ो. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போகிறவர் என்று பார்க்கிறோம். पर दाऊद ऐसा कहता है कि हमको अच्छे घास हरियाली में हमको चराकर और जल की और नदी की और लेके जाके हमको छोड़ता அவர் है. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். वह मुझे हरी हरी चराइयों में बैठाता है और मुझे सुखदाई जल के झरने के पास ले चलता है करके दाऊद कहता है. அப்ப தாவீதை மேய்ப்பனை போல இருந்து கர்த்தர் தாவீதை நடத்தி இருக்கிறார். देखिए एक चरवाह की तरह रहकर परमेश्वर दाऊद को चलाया. பிரைஸ் தி லார்ட். ஒரு Praise the Lord. மேய்ப்பனை போல தாவீது வந்து ஒரு ஆட்டை போல, தாவீதுக்கு வந்து தேவன் ஒரு மேய்ப்பனை போல இருந்து தாவீதை நடத்தினதை பார்க்கிறோம். देखिए परमेश्वर एक चरवाह की तरह, दाऊद एक भेड़ की तरह वैसा रहकर परमेश्वर उसको चलाया. அப்ப நம்முடைய வாழ்க்கையில देखिए हमारा जीवन में தேவன் நம்மளை நடத்த வேண்டும். यीशु हमको चलाना है. அப்ப தெய்வம் நம்மளை நடத்துவார்னு சொன்னால் यीशु हमको चलाएगा तो பல பாடுகளுக்கு பின்பு ஒரு செழிப்பான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போகக்கூடியவராய் இருக்கிறார். देखिए संघर्ष होगा तो भी उसमें से परमेश्वर हमको लेके जाकर एक हरी हरी जगह पे लेके जाके छोड़ेगा. யோவான் ரோமர் சுவிசேஷத்திலே ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறதை रोमियो பார்க்கிறோம். के पुस्तक 8वां अध्याय उसमें 14 वचन ऐसा कहती है. அந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். वचन क्या कहती है? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். और जो जो परमेश्वर के पवित्र आत्मा के द्वारा चलाए चलते हैं वे परमेश्वर के पुत्र और पुत्री हैं. அப்போ தேவ ஆவியானவர் நம்மளை ஆட்கொண்டு நடத்துவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கக்கூடியவர்களா இருக்கணும். देखिए परमेश्वर पवित्र आत्मा हमको चलाने के लिए अपना जीवन को अर्पित करना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள்ல நம்மளை நடத்தக்கூடியவர்களா இருக்கணும். देखिए पवित्र आत्मा इस अंतिम दिन में हमको चलाना चाहिए. இன்னைக்கு பல உபதேசங்கள் இன்னைக்கு ஒரு விரிந்திருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். देखिए आज बहुत सारा उपदेश फैला हुआ है. அநேக உபதேசங்கள், தவறான உபதேசம் தேசத்தில் இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கிறதை देखिए பார்க்கிறோம். गलत बुरा उपदेश आज देश में फैल रहा है. அப்ப நன்மை எது தீமை எது என்பதை சரியா பகுத்தறிந்து
நாம் பயணம் செய்வது நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். देखिए भला क्या है बुरा क्या है करके जानने वाला समझ पवित्र आत्मा ही हमको देकर अगुवाई करता है. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகைக்குள்ள நாம் வேணும். देखिए पवित्र आत्मा के राज्य के अंदर अपना जीवन रहना चाहिए. நம்மளை ஆட்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவரா? हमको राज करने वाला पवित्र आत्मा है क्या? அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார்னு சொன்னா वो पवित्र आत्मा हमारा जीवन में रहेगा तो அவர் சரியான பாதையில் நடத்தி वो सही मार्ग में हमको चला कर உபத்திரமான நேரத்துல சரியா நமக்கு போதித்து देखिए वो संघर्ष उपद्रव के समय में हमको शिक्षा देकर கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை செழிப்புக்கு ஏதுவாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். देखिए वो हमको शिक्षा देकर क्या करता है हमारे लिए रखा हुआ उस हरियाली जगह पे लेके जाके छोड़ेगा. ஹல்லேலூயா. हालेलुया. வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को सोचो. சோர்ந்து போனீர்களா? आप निराश हो गए क्या? ஹல்லேலூயா. हालेलुया. உங்களை என்னை நடத்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டு. आपको और हमको चलाने के लिए पवित्र आत्मा है. அவர் நம்மளை கைவிட மாட்டார். वो हमारे हाथ नहीं छोड़ता. Praise the Lord. Praise the Lord. அப்ப நீதிமான் பனையை போல செழித்து देखिए एक धर्मी एक हरियाली पेड़ की तरह बढ़ेगा. ஆமென். லீபனோன் கேதுரை போல வளருவான் என்று வசனம் சொல்லுகிறது. लेबनान के पेड़ की तरह वो और ऊंचा बढ़ेगा. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வசனத்திலே பார்க்கிறோம். और परमेश्वर के जो चर्च में जो बोया गया है वो तंदुरुस्त रहेंगे. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? देखिए यीशु क्या चाहता है? எவ்வளோ நன்மை நடந்தாலும் சரி, कितना भलाई होगा तो भी, எவ்வளோ செழிப்பான பாதையில் நடந்தாலும் சரி, कितना हरियाली जगह पे हम चलेंगे तो भी நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நாட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हमारा जीवन मसीह के अंदर बोया जाना करके यीशु चाहता है. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை நாட்டப்பட்டு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. मसीह के अंदर हमारा जीवन बोया गया है क्या वो सोचिए. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால் वैसा हमारा जीवन में हम रहेंगे तो நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். देखिए पवित्र आत्मा हमको राज करने वाला है. Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில तीसरा हमारा जीवन में நீங்களும் நானும் இந்த உபத்திரமான நாட்கள்ல செபிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். आप और हम इस उपद्रव के समय में प्रार्थना करना चाहिए. Praise the Lord. Praise the Lord. யாக்கோபின் புஸ்தகத்தை வாசித்துப்பா. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் ஒரு சம்பவம் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். याकूब के पुस्तक 5वां अध्याय 13वां वचन में ऐसा लिखा गया है. இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. याकूब के पुस्तक 5वां अध्याय 13 वचन कहती है. இந்த வசனத்துல பார்க்கிறோம், உபத்திரவப்பட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இருக்கிறது. यदि तुम में कोई दुखी है तो वो प्रार्थना करे. அப்ப இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். इस वचन को सोचो. உங்களில் ஒருவனுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் அப்படி என்று பார்க்கிறோம். देखिए यदि तुम में से कोई ஒருவன் துன்பப்பட்டால் एक भी अगर दुखी होगा तो ஜெபம் பண்ணுங்கள். वो प्रार्थना करे. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए यीशु कहता है சோர்ந்து போகாமலே நீங்க ஜெபம் பண்ணுங்கள். आप निराशा मत होइए, प्रार्थना करते रहो करके यीशु कहता है. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவமான நாட்களில देखिए हमारा जीवन के इस उपद्रव के दिन में भी ஜெபத்துல நீங்களும் நானும் தரித்திருப்போம் என்று சொன்னால் प्रार्थना में आप और हम बने रहेंगे तो எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற முடியும். सारी स्थिति को परमेश्वर बदल सकता है. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கும்போது प्रेरितों के पुस्तक में हम पढ़ेंगे तो சீசர்கள் अनेक உபத்திரவத்துல கடந்து போனார்கள். चेले लोग सब उपद्रव में गए थे. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்ற பின்பு यीशु मसीह के जो बुलावट मिलने के बाद भी, சபை ஸ்தாபித்த பின்பு जो कलीसिया सब स्थापित करने के बाद भी, சீசர்கள் அப்போஸ்தலர் பல உபத்திரவத்தை சந்தித்திருக்கிறார்கள். लेकिन चेले लोग अपोस्तल और बहुत सारे संघर्ष को वे देखे, उपद्रव को देखे. உபத்திரவத்தை கடந்து போனார்கள். वे लोग उस दुख में थे, ஆனா எந்த விதத்திலும் ஜெபத்தை விட்டு விடவில்லை. लेकिन कुछ भी समय कुछ भी दिन वे प्रार्थना को नहीं छोड़े. அவர் எங்க போனாலும் போய் ஜெபித்தார்கள். वे लोग किधर भी गए तो उधर जाके प्रार्थना करते थे. போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். जिधर किधर वे
जा रहे थे उधर वे लोग सुसमाचार बता रहे थे। அப்போ உபத்திரமான இந்த காலகட்டத்துல देखिए उस दुख के समय में भी கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் நாம் வரும்போது हम सब इकट्ठा होकर प्रार्थना करने वाले एक अनुभव में आते समय அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று வேதத்திலே நாம் अभी பார்க்கிறோம். शीघ्र ही निकल जाएगा ये जो उपद्रव है, ये जो आसान है। Praise the Lord. Praise the Lord. எது நிரந்தரமானது கிடையாது. देखिए कुछ भी नित्य नहीं रहता। Praise the Lord. Praise the Lord. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. कुछ भी नित्य नहीं है। அப்ப நமக்கு வரக்கூடிய உபத்திரமும் நிரந்தரமா இருக்க போறது देखिए, கிடையாது. हमारे लिए आने वाला वो दुख भी सदा नहीं रहेगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரமான நேரங்களில் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும். देखिए इस उपद्रव के दिन में समय में प्रार्थना करना चाहिए। இன்னைக்கு யாரும் நமக்கு உதாரணம் தேவையில்லை. देखिए हमारे लिए उदाहरण के लिए कोई भी जरूरत नहीं है। இயேசுவே நல்ல உதாரணமா இருக்கிறார். यीशु ही एक अच्छा उदाहरण है। பிதா பாடுகளுக்கு உட்பட்ட போது அவர் ஜெபம் பண்ணியதை பார்க்கிறோம். ஜீசஸ் देखिए पिता यीशु को उपद्रव में डालने के समय में यीशु ने प्रार्थना किया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரவு முழுவதும் ஜெபித்து இருக்கிறார். पूरा रात भर उसने प्रार्थना காலையில் किया। ஜெபித்து இருக்கிறார். सुबह प्रार्थना किया। அப்ப இயேசு ஜெபிக்கக்கூடியவரா இருந்தார். देखिए यीशु प्रार्थना करने वाला था। அப்ப இயேசுவே அந்த உபத்திரமான நாட்கள்ல அவர் ஜெபம் பண்ணதை நாம் பார்க்கிறோம். देखिए यीशु खुद उसके दुखी के समय में प्रार्थना किया। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் हमारा जीवन में भी கண்ணீர் ஒரு உபத்திரமா இருக்கலாம். देखिए तुम्हारा आंसू एक उपद्रव हो सकता है। வேதனை ஒரு வேலை உபத்திரமா இருக்கலாம். वेदना एक दुख हो सकता है। வாழ்க்கையில வரக்கூடிய வியாதி ஒரு உபத்திரமா இருக்கலாம். तुम्हारा जीवन में आने वाला वो बीमारी एक दुख हो सकता है। பாடு பிரச்சனைகள் ஒரு உபத்திரமா இருக்கலாம். देखिए जो संघर्ष और समस्या एक दुख हो सकता है। மனிதர்கள் பேசுகிற அவதூறு வார்த்தை ஒரு உபத்திரமா இருக்கலாம். मनुष्य तुम्हारे विरोध बात करने वाला वो शब्द एक दुख हो सकता है। கடன் பிரச்சனைகள் ஒரு உபத்திரமா இருக்கலாம். देखिए कर्ज की बोझ दुख हो सकता है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை தேவன் देखिए வைத்திருக்கிறார். हम प्रार्थना करेंगे तो जरूर उसमें से परमेश्वर एक आजादी रखा है। இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கை யோசித்து பாருங்க. देखिए इजराइल लोगों को सोचिए। தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். देखिए वे परमेश्वर की और पुकारे। முறையிட்டார்கள். वे लोग प्रार्थना किए। நம்ம வாழ்க்கையில हमारा जीवन में உபத்திரமான நாட்கள்ல देखिए उपद्रव के दिन में ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். देखिए परमेश्वर हमको देख रहा है। உபத்திரமான நாட்கள்ல देखिए उपद्रव के दिन में கர்த்தரை நம்புவோம். हम यीशु को भरोसा करेंगे। தேவன் நம்ம நடத்த விரும்புகிறார். यीशु हमको चलाना चाहता है। ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். हम प्रार्थना करने वाले बनेंगे। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. यीशु हमको आशीष करे। கேட்ட வார்த்தைக்காக நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. सुना हुआ इस वचन के लिए हम एक मिनट आंखों को बंद करके प्रार्थना करेंगे। Thank you Lord, the praise you. Hallelujah, hallelujah. धन्यवाद यीशु, आपको धन्यवाद। எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோய் வந்தல் போது வேண்டல் கேட்டிட்டான். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். வாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையீரில் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாக என்னை தேற்றினான். பாவையீரில் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாக என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன்
அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் உன்னை பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை செய்திடும். அவ்வுலக வாழ்வு காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை செய்திடும். அவ்வுலக வாழ்க்கைக்காக காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Thank you, Lord, the praise you. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, हमको प्रेम करने अच्छा परमेश्वर, உபத்திரப்படுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாத தேவன். जो दुख में रहने वाले उनके दुख को आप तुच्छ नहीं जानते हो. உபத்திரவமான நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பினார்கள். उपद्रव के समय में इजराइल लोग परमेश्वर के ऊपर भरोसा. தாவீதுக்கு வந்த உபத்திரவமான நாட்கள்ல கர்த்தர் நடத்தினீர் என்று இருக்கிறது. देखिए परमेश्वर दाऊद के दिन में दाऊद को आया हुआ उस दुख से परमेश्वर आपने छुड़ाया. இந்த உபத்திரவமான நாட்கள்ல ஒரு செபிக்கிற ஒரு செப ஆவினால கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். इस उपद्रव के दिन में परमेश्वर हम प्रार्थना करने के लिए प्रार्थना के आत्मा से हमको उंडेली. இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்களை நடத்தட்டும். परमेश्वर पवित्र आत्मा आप हमको अगुवाई कीजिए. கர்த்தரை நம்பக்கூடிய இருதயத்தை தாரும். परमेश्वर आपको भरोसा करने वाला हृदय दीजिए. செபிக்கிற ஒரு இருதயத்தை எங்க வாழ்க்கையில தாரும். प्रार्थना करने वाला हृदय हमारा जीवन में दीजिए. நீ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंप. வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ये वचन को सुनने वाले हर एक के जीवन में விடுதலையாக்கி परमेश्वर उनको நாமத்துக்கு மகிமைக்கென்று வாழ ஜீவிக்க கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். आपके नाम के महिमा के लिए जीने के लिए परमेश्वर आप मदद कीजिए. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं प्रभु. தொடர்ந்து நடத்துங்க. लगातार अगुवाई कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென். आमेन. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். लगातार हम परमेश्वर यीशु मसीह के नाम को महिमा करेंगे. ஆமென். आमेन.